காய்கறி வியாபாரிகள் குறிப்பாக வெங்காய வியாபாரிகள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, வணிகர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் திருச்சியிலிருந்து அருண் நம்மோடு இப்ப தொடர்பில் இணைந்திருக்காரு. அவரிடம் பேசலாம். அருண், அவர்களுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமாக சுகிதா, இங்கே பார்க்கும்போது 2017க்கான மத்திய பட்ஜெட் இன்று பிற்பகல் தாக்கல் செய்ய இருக்கிறது. இதற்காக மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவில் சரி இருந்து கொண்டிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவித்த பிறகு வருகிற ஒரு பட்ஜெட்டாக பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய அளவிலான மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தமிழகத்தை வச்சிருக்குன்னே சொல்லலாம். இது வணிகர்களுக்கு மிகப்பெரிய அளவான பாதிப்பு அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் விவகாரத்தில் கொடுத்தது. இதுக்காக சந்தையில் இவங்களுடைய வர்த்தகமே மிக கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டது. இன்றளவும் அவங்களால திரும்ப முடியாத சூழல் தான் காட்சி அளிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இதுவரைக்கும் பூர்த்தி அடைந்திருக்கிறா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த ஆண்டை பார்க்கும்போது அவர்களும் நிறைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கைகள் என்னவென்றும் கேட்கலாம். அதை தொடர்ந்து இன்று அந்த பட்ஜெட்டுகள் அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படுவா என்பது குறித்தும் அதே வணிகர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் நம்மிடம் இருந்திருக்காங்க. சில தகவலை பெறலாம். சார், சொல்லுங்க சார், இப்போ உங்களுடைய கோரிக்கைகள் என்ன முன்வச்சிருக்கீங்க? என்னென்ன கோரிக்கைகள் நடக்கும் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது? அதாவதுங்க, நாங்கள் ஏற்கனவே பல வருஷங்களாக சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் வரி விதிப்பு இருக்கிறது போல இல்லாமல் அழுகும் பொருள் தன்மை கொண்ட வணிகர் செய்யக்கூடிய நாடு முழுவதும் உள்ள வெங்காயம், உருளைக்கிழங்கு, காய்கறி, பூண்டு, தக்காளி, தேங்காய் இது போன்ற வணிகர்கள் செய்யக்கூடிய நாடு முழுவதும், நான் சொல்கிறது இந்தியா முழுவதும் செய்யக்கூடிய அந்த வணிகர்களுக்கு மற்றவர்களுக்கு வதிக்கப்படுகிற அந்த வரியை விட அதில் பாதி விழுக்காடு, குறிப்பாக 20% ஒரு தனிநபர் வரி விதிப்பு என்றால், இந்த அழுகும் பொருள் தொழில் பண்ணக்கூடிய இந்த வணிகர்களுக்கு 10% வரி விதிப்பு செய்தால் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வணிகர்களும் இந்த வரி விதிப்பை சேர்ந்து பயனடைவார்கள். நாட்டுக்கு வருமானம் கூடும் என்பது எங்களுடைய வணிகர்களுடைய கோரிக்கை. ரெண்டாவதாக, இப்போ இந்த பண பரிவர்த்தனை செய்யக்கூடாதுன்னு எல்லாமே நெட் பேங்கிங், ஆர்டிஜிஎஸ் பண்ண சொல்கிறீங்களே, அது குறிப்பிட்ட நேரத்துக்கு போனால் அது வரி பேங்கில் கூடுதலாக பிடிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ரத்து செய்யணும். ரெண்டாவது, இந்தியா முழுவதும் இந்த நதிநீர் இணைப்புங்கிறது விவசாய பொறுத்தளவில் அவங்க தான் முன்னேற்ற நம்ம நாடு அடைங்கிறது எங்களுடைய பணிவான கருத்து. அதனால் முதல் பட்ஜெட்டு இந்த வருஷம் நடக்க போகிற பட்ஜெட்டில் நதிநீர் இணைப்புங்கிறது முதல் கோரிக்கையாக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அது நம்ம நாடு பிரதமர் கண்டிப்பாக செய்வாருங்கிறது இந்திய வணிகர்களுடைய எதிர்பார்ப்பு, விவசாயத்துடைய எதிர்பார்ப்பு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பொது பட்ஜெட்டில் ரயில்வே தற்போது இன்னைக்கு இணைச்சிருக்காங்க. அப்படின்றப்போ உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதில் உங்களுக்கான திட்டங்கள் வேணும், அதில் ஏற்றுமதி இறக்குமதிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, தனியாக கூப்பைகளும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்றப்போ அதில் என்ன கோரிக்கைகள் முன் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது? அதாவது, இந்த அழுகும் பொருளில் ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்துல நிறைய இடைஞ்சல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கலைந்து எளிய முறையில் இந்த விவசாய பொருளை வெளிநாட்டுக்கு ஏற்றதற்கு மத்திய அரசு பல சலுகைகளை கொடுத்தா இன்னும் இந்த பொருளை நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றி அந்நிய செலவாணி நாங்கள் ஈட்டி தர முடியுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக சுகிதா, கேட்டிருப்பீங்க. இந்த திருச்சியினுடைய வணிகர்களுடைய கோரிக்கைகள் என்ன நீண்ட நாள் கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்பது பிற்பகலில் தெரிய வரும்.